ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று இரு பாலரையும் ஒரே தராசில் நிற்க வைத்த பாரதியே, சுயநலமின்றி பொதுநலவாதியாய் புரட்சியாளராய் நீ கண்ட கனவுகள் பல. நீ பிறந்த மண்ணில் உன் கனவின் ஒரு சாட்சியாய் நான் இங்கு நிற்கிறேன். நன்றியோடு உம்மை வணங்குகிறேன். பறவைகளின் பரந்த மனமாய் பணிகளாற்றும் பேட்ஸ் தொண்டு நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களும் வணக்கமும். எத்தனை பணிகள் இருந்தாலும் என் மொழிக்காய் நான் பணி செய்து கிடப்பதே எனக்கான இன்பம் என்று கூறி ஓய்வுறக்கமின்றி பிரதிபலன் பாராது தமிழகமெங்கும் பயணிக்கும் எங்கள் கவியரங்க தலைமை, தமிழ்ச்செம்மல் விருதாளர், தூய தமிழ் பற்றாளர் என தமிழகத்தின் தலை சிறந்த விருதுகளுக்கெல்லாம் சொந்தக்காரருக்கு அன்பின் வணக்கம். பாரதி கண்ட கனவுகளை தத்தமது கவிதை வரிகளால் எடுத்துரைக்க வந்திருக்கும் கவி தோழமைகளுக்கு சக கவிஞராய் வணக்கம். பாரதி கண்ட கனவு. விழிகள் மூடி இரவினில் நாம் காணும் கனவுகளெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் போலாகும். விழிகள் மூடாது பகலில் நாம் காணுகின்ற கற்பனை கலந்த கனவுகள் மனதினை மயக்க வைத்து மாயை வலையில் சிக்க வைக்கும். விழிகளின் வழியே நாம் காணும் கனவுகளெல்லாம் நங்கூரம் இல்லா படகு போல் நம்மை தத்தளிக்க வைக்கும். பல நேரங்களில் ஒருவரின் நலனுக்காய் மற்றொருவர் கனவு காண்பது என்பது மானிட பிறவியில் அரிது. கனவு காணுங்கள் என்றார் ஏவுகணை விஞ்ஞானி கலாம் அவர்கள். காணுகின்ற கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றான் பாரதி. கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதி கண்ட கனவுகளே நமக்கு பாடமாய். கற்பனை கலந்த வரிகளால் கேட்போரை கவர்ந்திழுக்க வைத்தவன் அல்ல பாரதி. கேட்பவரை கவர்ந்திழுக்க வைத்தவன் அல்ல பாரதி. நாட்டிற்காய், நாட்டு மக்களுக்காய் நித்திரையின்றி நித்தம் ஒரு கனவு கண்டு வார்த்தைகளால் படுத்தவன் பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலைக்கு முன்பே விடுதலை குறித்து கனவு கண்டவன் பாரதி. வார்த்தைகளால் தசைபாடி ஆயுதங்களால் நம்மை தாக்கிய அந்நியர்களை அலறி ஓடவிட்டு நம் தேசத்து மக்களை அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தவன் பாரதி. கல்வியை தரமறுத்து பெண்ணென்னும் பேராற்றலை பேரையினை ஒதுக்கி வைத்திருந்தது சமூகம். என்னிடத்தில் நிலை கண்டு கண் கலங்கி நின்ற பாரதியின் கனவினில் இவ்விடம் இருக்கும் நானும் என்னை போன்ற பெண்மணிகளும் காட்சி அளித்தோமோ? பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று தீர்க்கதரிசியாய் பாக்கல் வெடித்தான் பாரதி. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பித்தன் போல் புதற்றிக் கொண்டு ஏடுகளில் கிறுக்கி வைத்தால் இந்த எட்டயபுரம் மண்ணில் நடைபெற்ற எம் தலைவன் பாரதி. இன்றைய சந்திராயனும் மங்கள்யானும் பாரதி பித்தன் அல்ல, அவன் ஒரு சித்தன் என்கின்றன. கங்கை கரையோரம் அமர்ந்து தான் பேசும் உரைதனை கேட்க காஞ்சியில் ஒரு கருவி வேண்டும் என்றான் பாரதி. காடு மேடு கடந்து இன்று கழனியில் இருப்போர் கைகளிலும் அலைபேசி விஞ்ஞானத்தின் எதிர்கால வளர்ச்சியை விரல்நுனியில் வைத்து கூறியவன் பாரதி. நலிந்தோருக்கும் முதியோருக்கும் எல்லோருக்குமாய் படியளக்கும் நியாய விளக்கடைகள். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் கோபக்கடலுக்கு கிடைத்த பெரும் பரிசு இன்றைய நியாய விளக்கடைகள். பாரினிலே சிறந்த தேசம் எங்கள் பாரத தேசம் என்றான். அண்டை நாடுகளெல்லாம் கரம் கோர்க்க விரும்பும் அற்புத தேசமாய், அன்பு தேசமாய் இன்று நாம் பாரத தேசம். இவ்வாறாய் பாரதி கண்ட கனவுகள் அத்துணையும் நியாயமானவை. இவ்வாறாய் பாரதி கண்ட கனவுகள்
சொல்வதில் அத்துணையும் நியாயமானவை. அதனால் நிறைவேறியவைகளும் ஏராளம். பாய்ந்தோடி வரும் நதிநீரில் பாகப்பிரிவினை வேண்டாம். கடலோடு கலந்து கரிக்கும் முன்னே ஒன்றாய் இணைத்து இயற்கை வளங்கள் காத்து இன்பமாய் வாழ்ந்திடுவோம். நதிநீர் இணைப்பிற்கு அன்றே திட்டம் வகுத்தான் பாரதி. நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்று பாரதியே நனவான உன் கனவுகளை எல்லாம் முன்வைத்தோம் இவ்விடம். எங்களுக்காய் கனவுகள் காண எவரும் இல்லை என்று எல்லோரும் சீனவாதிகளாய் நான் உட்பட. பாரதியே நீ கண்ட கனவை பாடும் இவ்வேளையில் என் கனவொன்றை சொல்லி முடிக்கின்றேன் என் கவியை. பாரதியே நீ மீண்டும் பிறக்க வேண்டும். பாரதியே நீ மீண்டும் இந்த எட்டயபுரம் மண்ணில் பிறக்க வேண்டும். நிறைவேற்றாத கனவுகளுக்காய் குரல் கொடுக்க வேண்டும். புத்தம்புது கனவுகள் குறித்து புரட்சி பாக்கள் வடித்தர வேண்டும். நீ வாழும் காலத்தில் நாங்கள் வாழும் பேர் எங்களுக்கு கிடைத்திட வேண்டும். அதுவே எங்களுடைய கனவு என்று சொல்லி நன்றி. கனவின் சாட்சியாக வந்த கவிஞருக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்று சொன்னீர்கள். எல்லா கனவுகளையும் பாரதியே கண்டுவிட்டான். பாரதி மீண்டும் பிறக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒவ்வொரு கவிஞனும் பாரதி தான். நாம் எல்லோரும் பாரதி தான். நாம் ஏன் பாரதியாக மாறக்கூடாது? நாம் பாரதியாக மாறினால் பாரதி மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாழ்த்துக்கள்.